சத்யராஜ் மகளுக்கு நடந்த கொடூரம் அவரே வெளியிட்ட பகீர் தகவல். கோயம்புத்தூர்ல இருந்தபோது சொந்தக்காரங்களை என்ன ஆள் வச்சு அடிக்க முயற்சி செய்தாங்கன்னு நடிகர் சத்யராஜோட மகள் திவ்யா அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்காங்க. நடிகர் சத்யராஜ் மகேஸ்வரி தம்பதிக்கு பிறந்தவங்க தான் நடிகர் சிபிராஜ் மற்றும் திவ்யா. சினிமாவில் ஏதாவது ஒரு கேரக்டர்ல எப்போதும் பிஸியா இருக்கிறவர் தான் சத்யராஜ். லேட்டஸ்டா இவரோட நடிப்புல ரிலீஸ் ஆன மழை பிடிக்காத மனிதன் படம் தியேட்டர்ல சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இந்த நிலையில திவ்யா தன்னோட இன்ஸ்டா பக்கத்துல கோயம்புத்தூர்ல தனக்கு நடந்த அதிர்ச்சிகரமான விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு அப்படியே சத்யராஜ் முகத்தோட இருக்கிற திவ்யா சினிமாவில் தலை காட்டாம மகிழ்மதி இயக்கம் மூலமா ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறாங்க. அதோட ஃபியூச்சர்ல அரசியல்ல குதிக்க போறேன்னு ஓப்பனா ஸ்டேட்மெண்ட்டும் விட்டுருக்காங்க. இதை தொடர்ந்து அவரை தன் கட்சியில சேர்த்துக்கணும்னு திராவிட கட்சிகள் மற்றும் விஜயோட தமிழக வெற்றி கழகம் ஆர்வம் காட்டுறதா செய்திகள் உலா வருது. இந்த நிலையில திவ்யாவோட இன்ஸ்டா போஸ்ட் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட வளர்ச்சி பிடிக்காத என்னோட சொந்தக்காரங்களே அடியாட்களுக்கு காசு கொடுத்து என்னை ஆள் வச்சு அடிக்க ட்ரை பண்ணாங்க. அந்த டைம்ல எனக்கு பீரியட்ஸ் வேற, ஃப்ளோ வேற அதிகமாக இருந்ததால அந்த பதட்டத்தில் மொபைல் ஃபோனையும் மிஸ் பண்ணிட்டேன். எப்படியோ அங்கிருந்து உயிரை கையில் பிடிச்சபடி சென்னைக்கு தப்பிச்சு வந்துட்டேன். அங்கே இருந்து வந்த பிறகும் ரொம்ப மன உளைச்சல்ல இருந்தேன். அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சதும் ரொம்பவே கோபமாகிட்டாரு. என்னோட வாழ்க்கையில் ஆண்கள் எனக்காக சண்டை போடுறது நான் விரும்ப மாட்டேன். நானே அதை ஃபேஸ் பண்ணுவேன். பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானவங்க மற்றும் இலங்கை தமிழர்கள் ஃபேஸ் பண்ணதோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு நடந்தது ஒன்றுமே இல்லைன்றது எனக்கு தெரியும். ஆணவ கொலைகளுக்காகவும் காதலர்களை பிரிக்கிறதுக்காகவும் பெண்களை இழிவுபடுத்துறதுக்காகவும் மதத்தை பயன்படுத்துறாங்க. நான் கடுமையா தாக்கப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி மதங்களுக்கு எதிராகவும் சமூகத்தில் நடக்கிற அநீதிகளை எதிர்த்தும் நான் குரல் கொடுப்பேன். வாழ்க்கை அவ்வளவு ஈஸி கிடையாது. எனக்குள்ள இருக்கிற காயங்கள் இன்னும் ஆறல. இருந்தாலும் அன்போட மனசுல தைரியத்தோட கோவைக்கு தொடர்ந்து போவேன். வலிமையான பெண்கள் அன்பு செலுத்துறத நிறுத்த மாட்டாங்கன்னு பதிவிட்டிருக்காங்க திவ்யா. இதை பார்த்த ரசிகர்கள் பெரிய நடிகரோட மகளுக்கே இந்த நிலைமையான ஷாக் ஆகி போயிருக்காங்க.